யோ கானா வினோத், நீ என்ன லூஸாயா? எதுக்கியா பொட்டியை எடுத்த? அப்படிதான் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு அவர் பொட்டியை எடுத்ததுலேருந்து. ஏன் அப்படின்னா, அவரை வந்து ஒரு ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாகவே நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு அவர் வந்து உள்ளக்கு இருக்கிறவங்களே வந்து நல்லவங்கங்கிற மாதிரி அவர் தான் இருந்துட்டு இருந்தார். அவரும் சபரி அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, நான் ஒரு வீடியோவே வந்து வச்சுருந்தேன். கானா வினோத் வந்து ஃபைனல் வந்து வின் பண்ணுவாரான்னு சொல்லிட்டுலான்ட்டு. ஆனால் அவர் வந்து பொட்டியை வந்து எடுத்துட்டாரு. ஆனாலுமே சரி, அவர் பொட்டியை எடுத்ததுக்கப்புறம் அவர் சொன்ன சில விஷயங்கள்ங்கிறது ரொம்பவே சரி அவருடைய நல்ல பண்பை வந்து காமிச்சிச்சு. பொட்டியை எடுத்த பிறகு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த பணமே எனக்கு வந்து போதும் மச்சான், இதுவே எனக்கு வந்து கோடி சம்பாதிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாகட்டும். வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு வந்து பணத்துடைய முக்கியங்கிறது எனக்கு இப்போ வந்து புரிஞ்சிடுச்சு. நான் இந்த ஒரு பணத்தை வச்சு பல பேருக்கு நல்லது செய்ய போகிறேன், எங்கள் ஏரியாவில் உள்ள பசங்களை நான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எல்லாமே மனுஷயா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு. நீங்கள் என்ன இருந்தாலுமே பிக் பாஸ் டைட்டில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க கானா வினோத் அப்படின்னு தான் எனக்கு வந்து முதல்ல வந்து மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த நல்ல மனசு தான் முக்கியம் முதல்ல. இதுதான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்கிற கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.